ஓம் கங்கணபதியே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் உன் கண்ணில் பட்டு விட்டேன் அல்லவா? நான் சொல்லும் இந்த வார்த்தைகள் உன்னுடைய செவியை முழுவதுமாக சென்று சேரப்போகின்றது அல்லவா? அதனால் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை நிறைவேறப் போவதும் உறுதியான ஒன்று. உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. அது மிகப்பெரிய அளவில் அதிசயத்தை நிகழ்த்தியே தீரும். நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் நீ இருக்கும் பொழுது உன்னுடைய அந்த எண்ணங்கள் உன்னை வாழதான் வைக்குமே தவிர ஒரு பொழுதும் உன்னை விழ வைக்காது. நீ விழுந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை பல மடங்கு பல விஷயங்களில் ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கத்தானே தவிர உன்னை கீழே அமிழ்த்திவிட கிடையாது. உன்னிடத்தில் விடாமுயற்சியும் உழைப்பும் இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதும் வெற்றி என்ற ஒன்று உன்னிடம் இருக்கத்தான் ஆசையும் படும். நீ எதற்காக ஆசைப்பட்டு இத்தனை நாள் காத்திருந்தாயோ அத்தனை விஷயங்களும் நீ விரும்பியபடியே உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்கின்றாய், நேர்மையாக நடந்து கொள்கின்றாய். பிறருடைய மனதை ஒரு பொழுதும் நீ கஷ்டப்படுத்தியது இல்லை. தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்று பல பேருக்கு பல நேரங்களில் உதவியும் செய்திருக்கின்றாய். யார் உன்னை நிராகரித்து இருந்தாலும் நீ அவர்களிடம் தானாகவே சென்று அன்பு பாராட்டிய நாட்களும் உண்டு. நீ செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கின்றது உன்னுடைய கணக்கில். நீ செய்த பாவங்களோ மிக மிக குறைவு. பாவங்களுக்கான பலனாகத்தான் இத்தனை நாட்களால் நீ சோதனைகளை சந்தித்து வந்தாய். இனி நீ செய்த தர்மத்தின் தானத்தின் பலனை, புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. எந்த ஒரு தவறும் உன் மீது இல்லாத பட்சத்தில் நீ மனதளவில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோடும் இருக்காதே. உன் கணபதி உன்னை நான் என் நேரமும் பார்த்தபடியே இருக்கின்றேன், கவனித்தபடியே தான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் என்றும் நான் இருக்கின்றேன். கஷ்டமான சூழ்நிலைகளை நீ சந்திக்கும் பொழுது கடவுளின் மீது உன்னுடைய எண்ணத்தை வை. அந்த கஷ்டங்கள் காணாமல் போகின்ற அளவிற்கு நீ காப்பாற்றப்பட்டு விடுவாய். உனக்கு ஒரு தேவை என்றால் பிறரிடம் சென்று மன்றாடுவதை விட இறைவனிடம் சொல். இறைவன் நீ அழுவதை பார்த்து சிரிக்கப் போவது இல்லை, நீ துன்பப்படுவதை பார்த்து ரசிக்கப் போவது இல்லை. பிற மனிதர்களுடைய குணம் இறைவனிடம் இல்லை. என் அன்பு குழந்தையே, இறைவன் உன்னை காக்க எல்லா நேரமும் துணையாக வருவான். நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் கஷ்டங்களை போக்கித்தர, உன் மனதிற்கு அமைதியை தர, உன்னுடைய வாழ்விற்கு நிம்மதியை கொடுக்க, உனக்கு தேவையான உதவிகளை செய்திட இந்த கணபதி நான் இருக்கின்றேன். என்னுடைய துணை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகின்றது. என்னை நோக்கி வந்து விட்டாய். உன் வாழ்வை நோக்கி மிகப்பெரிய முன்னேற்றமும் வெற்றியும் வளர்ச்சியும் வந்தே தீரும். ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக என்னுடைய ஆசைகளை நீ பெற்றுக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த கணபதி என்றென்றும் உன்னை கைவிட மாட்டேன். என்னால் என் நேரமும் நீ காப்பாற்றப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கை மதிப்புமிக்க வாழ்க்கையாக மாறும். எல்லோராலும் நீ போற்றி புகழப்படுவாய். மதிப்பும் மரியாதையோடும் நீ நடத்தப்படுவாய். நல்லதே நடக்கும்.